Hello friends, welcome to Reva Designers. நாம இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான கிளாஸில் லைனிங் ப்ளவுஸ்க்கு பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பட்டி எப்படி வைக்கிறது, ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் பீஸு, அதோட இதோ லைனிங் பீஸு. இதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கத்தில் லைனிங் எப்படி வச்சுக்கலாம். இதை வந்து இந்த 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கணும்ல, இதை வந்து லைனிங்கோட அளவுக்கு அப்படியே மடக்கி அடிச்சுக்கலாம். லைனிங்கில் நம்ம மடக்கவே தேவையில்லை. லைனிங் வந்து எக்ஸாக்ட் அளவு தான். அதனால் இந்த கீழே இருக்கிற பீஸை லைனிங் வரைக்கும் நம்ம மடக்கினோம்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக அடிக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடக்கி, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சை மடக்கி இந்த மாதிரி பட்டையாக வச்சு அடிச்சிட்டா லைனிங் கரெக்டாக எண்டில் இருக்கும். லைனிங்லேருந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து மடங்கி இருக்கும். இதுதான் நம்ம எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் நான் தைச்சு சொல்லி கொடுத்த மெத்தடு. அதே தான் இப்போ இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி தான் லைனிங்கை வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட்டெல்லாம் போடுறதுக்கான தேவை இருக்காது. இதுலேயே நம்ம வந்து ஈஸியாக மடித்து அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு கரெக்டான அளவும் இதுலேயே தெரிஞ்சிரும். அதனால தான் இந்த மாதிரி மடித்து அடிக்கிறது. ஜாயின் போடுறதா இருந்தால் நம்ம லைனிங்லேயும் இன்னும் சேர்த்து விடுற மாதிரி இருக்கும். அதில் எவ்வளோ குறைக்கிறது என்ன ஏதுங்கிறது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இப்படி நீங்கள் தைச்சி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தைச்ச வீடியோவில் ஃப்ரண்ட் பீஸ் தைச்சி வச்சுட்டோம். நீங்கள் சப்போஸ் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக லைனிங் அதோட ப்ளவுஸ் பீஸு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி ஷோல்டருக்கு யூஸ்ஃபுல்லாக போடுற மாதிரி ஒரு 2 தையல் போட்டுக்கலாம், பிரிஞ்சிட்டு போகாத மாதிரி. ஓகே, இப்போ ஷோல்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ஷோல்டரோட ஜாயிண்ட்டான பேக் பீஸ் அதோட ஃப்ரண்ட் பீஸோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம பட்டி வந்து இன்னும் வெட்டாமல் இருக்கோம். இப்போ அந்த பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம், எப்படி ஜாயின் பண்ணுறதுனையும் இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டிக்கு நார்மலாக நம்ம 2 கிளாத் வச்சு சாதாரணமாக பட்டி தைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ்லேயே வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை ப்ளவுஸ் பீஸில் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ரெண்டு அளவில் கட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் நம்மளுக்கு இதுலேயே இப்போ 1 மீட்டர் லைனிங்கில் நம்மளுக்கு பட்டி பீஸ் இதில் 2ம் ஒரு ப்ளவுஸ் அதாவது சேரீயோட பீஸில் வர ப்ளவுஸ் பீஸில் 1 பீஸும் நம்மளுக்கு இருந்தாலே பட்டி பீஸ்க்கு ஓகேவாக இருக்கும். அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இதுலேயே வெட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இந்த மாதிரி பட்டி பீஸ் வெட்டிக்கலாம். அதுக்காகத்தான் நான் இதை வெட்டி காட்டினேன். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் இது வந்து நம்ம சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த பீஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம தைச்சிட்டு தான் இந்த பட்டியை வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணுவோம். அதுக்காகத்தான் இதை கட் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இவ்வளோ தான் இந்த பட்டி பீஸ் வெட்டுறது. இப்போ நம்மளுக்கு வந்து 4 லைனிங் பீஸும் ஒரு ப்ளவுஸ் பீஸும் இருக்குது. அதை வந்து 2 பீஸாக பிரித்து நம்ம அதுக்கு வந்து தையல் போட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக நம்ம பட்டி தைக்கிற மாதிரி தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 லைனிங் பீஸு இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் போட்டு நம்ம திருப்பிக்கணும். அப்படியே தையல் போட்டதை நம்ம விட முடியாது, திருப்பி அதை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது இதை இப்படி திருப்பினோம்னா நம்மளுக்கு 2 பீஸ் ஃபுல்லாக போயிடும். மேலே வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து கரெக்டாக நம்ம தையல் போட்ட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போடலாம். பக்கத்தில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை தள்ளி தையல் போட்டோம்னா இது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே சேம் மெத்தடில் இன்னொரு பட்டியையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பட்டி ஏன் நான் வந்து ஃபஸ்ட்லேயே கட் பண்ணாமல் உங்களுக்கு கடைசியாக இந்த மாதிரி கட் பண்ணி இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம
ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டி வந்து வெட்டுறதுன்னா அதை தைச்சிட்டு வெட்டுறது தான் புதுசாக வெட்டுறவங்களுக்கு, புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டி ரெடி பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸில் என்ன அளவு பேக் பீஸ் இருக்கோ, நம்மளுக்கு என்ன அந்த கேப்போட அளவு என்னவோ அந்த அளவுக்கு நம்ம பட்டி வெட்டிக்கிறது இதில் ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் இதை இந்த மாதிரி ஸ்டார்டிங்லே கட்டிங் வீடியோலேயே பட்டி கட் பண்ணாமல் விட்டது. அதனால தான் பட்டியோட அவுட்லைன் மாதிரி நம்ம இப்போ தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பட்டியை நம்ம ப்ளவுஸோட அளவுக்கு கட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நம்ம வந்து முன்னாடி பீஸை கட் பண்ணியிருக்கோம், அதாவது கப் ஷேப் பீஸை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்டி வெட்டணும். நாம் வந்து நார்மலாக வெட்டுற மாதிரி பட்டி வெட்டினா இந்த கப் ஷேப்புக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்டி வெட்டணுன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து அளவு எடுக்கிறது எப்படி, அளவு எவ்வளோ அளவு, இத்தனை இன்ச்சுங்கிற எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை. ஸோ அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளுக்கு கொடுக்குற ப்ளவுஸ் இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி கட்டிங் போட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பட்டி வெட்டணும் அப்படின்னா நாம் என்ன தைச்சிருக்கிறோமோ அந்த தைச்ச ப்ளவுஸை இந்த மாதிரி பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வைக்கும்போது அதுக்கு முன்னாடி பட்டி எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த பட்டியோட அளவு ஃப்ரண்ட் பீஸில் எவ்வளோ கேப் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கோ அந்த கேப்போட அளவை விட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது ஃப்ரண்ட் பீஸோட எண்டு பட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி 2 பீஸையும் ஒன்றா வச்சு ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸில் இதை வரைஞ்சிட்டோம். ஆனால் இப்போ வரைஞ்ச அளவை கட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு வந்து பட்டியோட அளவு பத்தாமல் போயிடும். ஸோ இது நார்மல் லாஜிக் தான். அதனால் என்ன பண்ணணும், இது ஒரு 1/2 இன்ச் விட்டு அதே நம்ம என்ன டிசைனில் வரைஞ்சிருக்கிறோமோ அந்த டிசைனை அப்படியே ட்ரா பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நம்ம வேறு எதுக்காகவும் இல்லை, தையல் நம்ம போடணும். அதுக்காக தான் அதுக்கான துணியை நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த மார்க்கில் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பட்டிக்கும் நாம் கட் பண்ணியிருக்கிற பீஸ்க்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை தெரியும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பீஸும் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த பட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் கம்மியாகவும், அதாவது சைடில் வர சைடு ஜாயிண்ட் ஆம்கோல் பக்கத்தில் வர அந்த ஜாயிண்ட் பக்கத்தில் இந்த பட்டி வந்து அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இந்த கட்டிங் வந்து இருக்குது. இது பார்த்தாலே இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம வந்து தைச்சிட்டு இருக்கிற ப்ளவுஸோட மெத்தடு. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து எல்லா ப்ளவுஸும் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணது தான். இது வந்து அவ்வளவா தெரியல அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து தனித்தனி வீடியோவாக நான் பண்ணியிருந்தேன். இப்போது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ஒரு பட்டியை மட்டும் ஒரு பக்கம் ப்ளவுஸில் வச்சு வரைஞ்சிட்டாலே போதும். நம்ம இந்த பட்டியை வச்சு இன்னொரு பட்டியை நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இதே அளவில். ஏன்னா நம்மளுக்கு 2 பக்கத்தோட அளவு சேம் தான். ஸோ இந்த பட்டியும் அதே அளவு தான் இருக்கும். என்ன அளவில் வேணுமோ இதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டி விலகிட்டு போகாமல் இருக்க வேணும்னா ஒரு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், இல்லை அப்படியே தைக்க முடியும்னாலும் ஓகே. இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு பட்டி கட் பண்ணியாச்சு. பட்டியை நம்ம ஜாயின் பண்ணுறது தான் இன்னும் பேலன்ஸு. இப்போ நம்ம கட் பண்ண ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இந்த பட்டி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஊக்கு பக்கத்தில் இந்த சின்ன சைஸும் நம்ம அது மாதிரி தான் கட் பண்ணியிருப்போம். இந்த கட் பண்ணதை மறைக்காமல் அதே பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ரெண்டாவது இந்த டாட் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி பக்கம் ஊக்கு வைக்கிற அந்த பக்கத்தில் இந்த மாதிரி மடக்கி விடணும். டாட்டை எந்த பக்கம் வேணாலும் மடக்கி விடக்கூடாது. ஏன்னா அது வந்து சரியாக நம்ம தைக்கும்போது சரியாக கொஞ்சம் சுருக்கு வந்துருச்சுனாலும் அது மேலே வரைக்கும், அதாவது பாயிண்ட் வரைக்கும் அந்த சுருக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்காக முன்னாடி பக்கத்தில் நம்மளுக்கு அது நல்லா தெரியும். அந்த மாதிரி முன்னாடி பக்கத்தில் கரெக்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுறணும். ரெண்டாவது இந்த டாட் மேலே ஃபுல்லாக தையல் விழக்கூடாது.
டாட்டை மடக்கி விட்டு மடக்கின இடத்துக்கு மட்டும் தையல் விழுந்தாலே போதும். இப்போ பார்த்தா இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சுருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த டாட் வந்து பர்ஃபெக்டாக பட்டியோட செட் ஆகணுன்னா டாட்டை கரெக்டாக மடக்கி விடணும். நம்ம வந்து எப்படி வேணாலும் மடக்கி விடலான்னு அப்படிங்கிற மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் சரியாக வராது. இது பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக மடக்கி விட்டு மடக்கின எண்டு மட்டும்தான் பட்டியோட ஜாயிண்ட் ஆகணுமே தவிர டாட் ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி பட்டி வைக்கும்போது இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி மடக்கி விடணுங்கிறத நான் ஆல்ரெடி பட்டி வைக்கிற வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில் பட்டி வைக்கிறது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி அடுத்தது கை வைக்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.